அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்கிறது, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கினுடைய ஆட்கள் எல்லாம் வந்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஈசாக்கை பகைத்தவர்கள், ஈசாக்கை அந்த தேசத்திலேயே இருக்கக்கூடாது என்று துரத்தினவர்கள் ஈசாக்கை பார்த்து வந்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு எங்கெல்லாம் போய் துறவுகளை வெட்டுகிறாரோ, கிணறை தோண்டுகிறாரோ, எல்லா இடங்களிலும் தண்ணீரினால் நிரப்பப்படுகிறது. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், அதை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று சொல்லி இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நல்ல மழை பெஞ்சி நல்ல சூழ்நிலைகள் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவது வேறு, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பஞ்ச காலத்தில் நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மழை தாழ்ச்சியான நேரத்தில் ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். உலகம் முழுவதும் பலவிதமான போராட்டங்கள், ஃபைனான்சியல் பல காரியங்கள் நடக்கலாம். இன்னைக்கு தொழிலில் பல காரியங்கள், வியாபாரங்களில் பல காரியங்கள், வேலை வாய்ப்புகளில் பல காரியங்கள், இன்னைக்கு நெருக்கத்தோடு உலகம் முழுவதும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பிற நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டு மேல் அதிகமாக வரி செலுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு எப்படி தொழில்துறைகள் நடக்குமோ என்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க எதுக்கும் கலங்காதீங்க. ஆண்டவர் பஞ்ச காலத்தில் கூட நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், பலிபீடத்தை கெட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை பார்த்து சொல்வாங்க, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. உடைய சத்துருக்கள் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க இருக்கக்கூடாதுன்னு திறத்தினவங்க உன்னை தேடி வருவாங்க, உன்னை பகைச்சவங்க உன்னை தேடி வருவாங்க, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.